டிரைவர் அங்க பாரியா, எவனோ ஒருத்தன் ஏசுன மாதிரி கையை காட்டி நிக்கிறான். கொஞ்சம் வண்டி நிறுத்து. கண்டக்டர் கொடையை கொஞ்சம் பிடிங்க, நான் மேலே ஏறிக்கிறேன். யோ, என்ன கண்டக்டர் நினைச்சியா இல்ல காவக்காரன் நினைச்சியா? கண்டக்டர் தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எங்க அப்பாவே பெரிய கண்டக்டர், அதுவும் லேடி ஸ்பெஷல் கண்டக்டர். பரம்பரை தொழில் வேணாங்கிறதுக்காக தான் வேற தொழிலை மாத்திட்டேன். யோ, இது என்ன மாமனார் வண்டியா? ஏரியா முதல்ல, அட ஏரியா. கதவை மூடிட்டு வண்டி எடு. போனா போதும் வண்டி நிறுத்தி ஏத்துறேன். என்ன எவ்வளவு திமிரா பேசுற? டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களே, டிக்கெட் வாங்காம தான் என்ன பண்ணுவீங்க? அம்மா ஸ்கிரீன் ப்ளூவா இருக்கு, நைட் என்ன ஃபிலிம் காட்டுவீங்க? ப்ளூ ஃபிலிம் காட்டுறோம். முதல்ல டிக்கெட்டை காமிச்சிட்டு சீட்ல போய் உட்காரியா. நாங்க ஒன்றும் பிரம்மா இல்லைங்க, எங்களுக்கு கை 2 தான் இருக்கு. முதல்ல எங்க சீட்ல போய் உட்கார்றோம். நீங்க எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க கிட்ட கேளுங்க. அப்ப நாங்க காட்டுவோம் எங்க டிக்கெட்டை. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களுதா? உங்க சீட்டு கடையில இருந்தனால உங்களுதான் என்னமோ நினைச்சேன். என்ன சீரட் போயிட்டா? நம்மளுக்குப்பா. ஏயா இதை கரெக்டா கையில வச்சுட்டு உட்காந்துட கூடாதா? உன்னால பாரு எனக்கு கெட்ட பேரு, கண்ணை மாதிரி இருக்கிறாங்க. யோ, டிக்கெட்டை காமிச்சிட்டு தூங்கியா. என்னங்க இது? கல்யாண ரேகை கரப்புரண்டு ஓடுது, காலகாலத்துல பண்ணி கூடாது. கொழுப்பு தான் உனக்கு. டிக்கெட்டை குடியா. யோ, என்ன டிக்கெட்? எங்களுக்கும் தெரியும், இது பெங்களூர் போற டிக்கெட். கிருஷ்ணகிரி போற வண்டியில பெங்களூர் போக முடியாது. கிருஷ்ணகிரி போற வண்டியா? டிரைவர் வண்டி நிறுத்தி தொலையா. இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு. கண்டக்டர் சார், மழை பெய்ற ராத்திரில பாதியில இறக்கி விட்டா எப்படி சார்? யோ, என் தலை எழுத்தியா? உன்ன வண்டி ஏத்துறதுக்கு பதிலா உன் மேல வண்டி ஏற்றிக்கணும். ஏன் வந்து உயிரை வாங்குறீங்க? முதல்ல போய் இறங்க இல்லையா? வீட்டு காலையே தானே இருக்கு, இப்படியே வேலூர் வரைக்கும் வந்துடுறேன். அதனால பார்த்தா பாவமா இருக்கியா? வேலூர் கிட்ட குறைஞ்சா போயிருவேன். யோ, நீ ஒழுங்கா வாய மூடிட்டு, இல்லாட்டி உன்னை இறக்கி விட்டுருவேன். யோ, முதல்ல படிக்கட்டு போய் இல்லையா? அதான் என் நேரம். ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து தரேன்னு சொன்னானுங்க, கடைசியில பஸ்ல ஏத்தி விட்டு இப்ப என்னன்னா படிக்கட்டுல இறக்கி விட்டானுங்க. மேடம், டிக்கெட் ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க, நீங்க சிரமப்பட வேண்டாம், உட்கார்ந்துகிட்டே கொடுக்கலாம். கண்டக்டர் அல்லையாதையா? மேடம் மேடம், டிக்கெட் கேட்டா அந்த ஆள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க. லவர்ஸா? நானும் பெங்களூர் போக வேண்டியவதா, அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன். நீங்களா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா? பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா. நல்ல வேலை, வேலூர்ல எப்படா தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, உனக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க மேல் படிக்கட்டுல நில்லுங்க, நான் கீழ் படிக்கட்டுல நிக்கிறேன். ஏன்பா இந்த பெங்களூர் டிக்கெட் ஏதாவது தவறி போய் உட்காந்துருக்கா? கீழ் படிக்கட்டு ஒண்ணு காலியா தான் இருக்கு. பெங்களூர் செல்லும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் 4வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். ஏங்க, இது பெங்களூர் போற வண்டி தானே? பெங்களூர் போகுது சார். நல்லா தெரியுங்களா? முன்ன பின்ன போயிருக்கீங்களா? பெங்களூர் தான் சார் போகுது. இல்ல உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு, எதுக்கும் போர்டை பார்த்தே சொல்லுங்க. யோ, பெங்களூர் தான் போகுது. அப்ப விடுங்க, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சார், ரைட். பெட்டி. லா 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 லா, புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகை. அம்மா வாங்க சார். ஏண்டா, ஒரு இடத்துக்கு போனா எங்க போற எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? கோச்சிக்காதம்மா, என் வேலை அப்படி. திடீர்னு முதலாளி மெட்ராஸுக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு, போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன், எடுத்துடாது. உன்னை மாப்பிளை பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா? போனா போறானுங்க போ. அந்த சூலூர் பொண்ணாவது பரவாயில்ல, சுமாரா இருந்தது. போய் அந்த சுந்தராபுரம் பொண்ணை கட்டிக்க சொல்றியே, உன் மகனோட பர்சனாலிட்டி நீயே புரிஞ்சுக்கலேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆமாண்டா, நீ பெரிய மன்மத குஞ்சு. சரி, நான் மன்மத குஞ்சு இல்லதான், ஆனா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதை மறந்துட்டியா? அதெல்லாம் காக்காக்கி தான், மனுஷால் கிடையாது. அப்படின்னு ஒரு காக்காய்க்கே பிறந்திருக்கலாம். பேசாதடா, கருப்பண்ண சாமி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. கருப்பண்ண சாமியா? இப்ப என் கலரை பத்தி குறை சொல்றியே, கருப்பான எங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமா நீ யோசிச்சிருக்கணும். சரி சரி போதும். அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காள, அவ SLC வரைக்கும் படிச்சிருக்காளாம், டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளாம். நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை, உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும்பா. புரியுதுமா? உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது. உனக்கு என்ன, படிச்ச பொண்ணு தானே வேணும்? ஆமாப்பா. சுந்தராபுரம் வெறும் SLC, ஆனா டிகிரி படிச்ச பொண்ணே உனக்கு மருமகளா வரப்போற ரேகை முகத்துல ஓடுதே. ஏன் முகத்திலயா? அதுக்கு முன்னாடி டிகிரி காஃபி ஒண்ணு போட்டு கொடுப்பாங்களா? என்ன சார், நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க?
அது வந்து அது அது என்ன டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா, பொறுப்பு இருக்காடா? நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு இப்ப பொறுப்பு இல்லாம போச்சு. நீங்க இருக்க நல்ல வார்த்தையில பேசுறேங்க, இல்ல நான் கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பேன். என்னடா திரு முழிக்கிற? புரியல? ஒன்னும் புரியாதுடா உங்களுக்கு. காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்பாம விட்டீங்க. ஏய் இங்க பாருடா, இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வேண்டிய வண்டியை நான் கீழே படுத்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கற நிலைமை உண்டாக்கிட்டீங்க. எங்க அவன்? எங்க அந்த தடி? எங்க அப்பன். இதோ அந்த ஆளுக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. ஏண்டா பூதம், முதலாளி அங்க பாரு, என்னையே ரொம்ப நேரமா கைய காட்டி பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா? ஏய் ஏன்டா சிரிக்கிற? என்னடா போய் டீ வாங்கிட்டோடா. 10 ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் கொடுக்குறேன்னு சொல்றா, போடா. 10 ரூபாய்க்கு டீ வராதான். நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே இவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே. கட்டின விஷய கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன். நானே இறங்கி வேலை செய்யறேன். ஐயோ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. இத்தனை வசதி இருந்தோம் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப அது கஷ்டம் சார். எனக்கு பழகி போச்சுங்க. அது சரி, உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்ததா? பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத திறந்து பார்த்தா தான் தெரியும். உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நன்றி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் என்ன மிதிச்சு என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க. நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும். அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே தேடி வரேன். நம்பர் 37 8th Cross Street, Palace Arches, Bangalore 34. ராஜேஷ், யோமு. எது? இதை எடுத்து அங்க வை. அப்பா, பிஷப் எடுத்து ஹாஸ் கட் பண்ணட்டுமா? No, then your queen will be exposed. அப்ப நான் எதப்பா மூவ் பண்றது? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? டாடி, யார் வந்துட்டான்னு போய் பாருங்களேன். நீ தான் போய் பாரு, நாங்க விளையாடிட்டு இருக்கோம்ல. உள்ள வாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போவேன். அப்பா வாங்க. Please come. அது இல்ல, இது Miss Ravi. My dad, my mom, my sister, my brother. He's the one who transferred me to the Bangalore bus. ஓ, இவர்தானாமா நீ சொன்ன அந்த இன்ஜினியர்? இன்ஜினியரா? மிக சாதாரண ஒரு இன்ஜினியரை பத்தி நீங்க அதுக்குள்ள இவ்வளவு டீடைலா சொல்லிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் பி சீட்டட். இல்ல பரவாயில்ல சார், நான் நின்னே பேசுறேன். நான் போயிட்டு வரேன். என்னங்க வந்த உடனே போகணும்னு அவசரப்படுறீங்க? You like to have some coffee? நோ தேங்க்ஸ். நீங்க இல்லன்னா என் பொண்ணு கிருஷ்ணகிரிக்கு போய் முழிச்சிருப்பா. ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட அந்த கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லன்னா நாங்க 2 பேரும் கிருஷ்ணகிரியில போய் முழிச்சிருப்போம். மிஸ்டர் ரவி சார், being an automobile engineer, why don't you design a car on your own? டேய் ரவி, பாட்டு இங்கிலீஷ்லயே கிழிக்கிறான். இதுக்கு மேல இங்க நின்ன உன் வண்டவாளம் தெரிஞ்சிடும். மரியாதையா கிளம்பிடுது. நீங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு சார். தொடர்ச்சியா இங்கிலீஷ் பேசும்போதுதான் எனக்கு இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்தது. அதனால இதான் உங்க ஒரிஜினல் பெட்டி. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஓகே. என்ன சார் இது, இத்தனை குதிரை யானையை வெட்டி போட்டுருக்கீங்க, கொஞ்சம் கூட ரத்தமே இல்ல? Smart. Quite an interesting boy. ஏன் முதலாளி, இங்க சாமி கும்பிடுறத விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது? அது என்னன்னா, கிணத்துல தண்ணி இறைச்சி உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா, மார்கழி மாசம் முதலாளி. அதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நீவு நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? அவன் கிறுக்கனா இருக்கான். 55 வயசுல என்னால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான், அவன் வரல. அதனாலதான் உன்னை உருள சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்புறம் அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை ஒன்னையும் கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போனா போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பார்க்கணும். முருகா, இந்த ஆட்டம் ஆடுறியா? ஏண்டா உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்டை வாங்க. வாட்ச பாத்துங்க.
வணக்கம் சார், இவங்க தான் எங்க அம்மா. வணக்கங்க. வணக்கம். ஏமா, அன்னைக்கு நீ தானே பஸ்ல பொட்டி மாறி போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்த? ஆமா சார், ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஆமா ஆமா. கையில தட்டோட வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா? என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா, அதனாலதான் அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். வரட்டுமா? என்ன மன்னிச்சுங்க முதலாளி, நம்ம ஆளு கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் வேஷம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுங்கிறியா? அட அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதலை மாத்த முடியாதுடா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்டா அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே அவன் என்ன ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தவிர நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்யணுன்றியா? எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவ என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி, கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். ஏலே, கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வரேன். ஏன் சார் பாதியிலே நிறுத்திட்டீங்க? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்களே. உங்க வேண்டுதலை பத்தி அப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்ப சரியாதான் இருக்கும். உங்க அம்மா கொடுத்து வச்சவங்க சார், இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு. உயிரோட பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அவங்கள மதிக்காத பிள்ளைங்க இருக்கும்போது செத்து போன அம்மா மேல இவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்களே. ரியலி யூ ஆர் கிரேட். எங்க அம்மா ஒண்ணும் சாகல. சரி சரி, இன்னும் உங்க அம்மா உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, போதுமா? எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன். ஏம்மா, தாய் இல்லாம ஒருத்தர் வளர்ந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? இதை ஏன் கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். 20 வயசுல நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை பெத்தவ 40 வயசுல உன்னை விட அதிகமாவே யோசிப்பேன் இல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேட்டுட்ட இல்ல, அப்புறம் என்ன தப்பா எடுத்துக்கிறது? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? கோயில்ல பார்த்தவரையா? அப்படின்னா நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பொருத்தமானவராங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்.